ஹலோ எவ்ரிஒன். தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வரேன். 239வது கொஸ்டின் தமிழ் 7th தமிழில். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். உயர்வடைவோம் பிரித்து எழுதுக. உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எத்தனைனா 42. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுதம் டேஷ் வகைப்படும். 6. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பொறுத்துக. பெயர் பகுபதம். இந்த பொறுத்துக புக்கில் கொடுத்துருந்தாங்க, நான் அதை அப்படி எழுதி வச்சுருக்கேன். பெயர் பகுபதம் எதை குறிக்குன்னா பெரியார். வினை பகுப்பதம் வாழ்ந்தான். பெயர் பகாப்பதம் மண். உரி பகாப்பதம் நனி. பார்த்துக்கிடுங்க. ஒரு வேண்டுகோள் என்னும் பாடப்பகுதியில் உள்ள கவிதை டேஷ் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. பெய்து பழகிய மேகம். பெய்து பழகிய மேகம் ஒரு வேண்டுகோள் என்னும் பாடப்பகுதி இந்த தேனரசன் எழுதிய பெய்து பழகிய மேகம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா தேனரசன். தேனரசன் இயற்றிய கவிதை நூல்கள் எவைனா மண், வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். எந்த இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார்னா தேனரசன் வானம்பாடி, குயில், தென்றல். வானம்பாடி, குயில், தென்றல் 3 இதழ்கள் கவிதை எழுதியிருக்கிறார். வானம்பாடி, குயில், தென்றல். தேனரசன் டேஷ் ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழ் ஆசிரியர். தேனரசன் யாருன்னா தமிழ் ஆசிரியர். சொல் பொருள். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன. வனப்பு. வனப்புனா என்ன அர்த்தம் பார்த்தோம்? அழகு. மிளகாய் வற்றலில் டேஷ் தும்மலை வரவழைக்கும். நெடி. நெடினா என்ன பார்த்தோம்? நம்ம நாற்றம் பார்த்தோம். அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின் குழந்தையின். மழலை பொருள்னா மழலையின் பொருள் குழந்தை. வனப்பில்லை. வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில். கீரை பாத்தியும் குதிரையும் ரெற்றமொழிதல். அந்த ரெற்றமொழிதல் ஸ்லேடை என்பர். இதெல்லாம் தெரிஞ்சதுதான். காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். யாருன்னா வரதன். வரதனுடைய இயற்பெயர் காலமேக புலவர். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். காலமேக புலவர். சொல் பொருள். வன் கீரைனா வளமான கீரை. பரினா குதிரை. அதில் பரிதினா கதிரவனில் குதிரை வச்சிருப்பது. பரிதினா குதிரை தான். பரினா தான் குதிரை. பரிதினா கதிரவன். முட்ட போய் முழுதாக சென்று. கால் வாய்க்கால், குதிரையின் கால். மறித்தல் தடுத்தல். காலமேக புலவர் எழுதிய நூல்கள் எவைனா திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல். இதில் நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் திரும்புகையில் தான் வரும். நான் புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஆன்சர் கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். வன்கீரை பிரித்தது வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை பொருள்னா வளமான கீரை. கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இரு பொருள் தரும் சொற்கள். மாலைனா மலர் மாலை, அந்தி பொழுது. ஆறு எண் நதி. அன்னம்னா சோறு பறவை. மதி அறிவு நிலவு. நகை புன்னகை அணிகலன். மெய் உடல் உண்மை. திங்கள் மாதம் நிலவு. மாடு விலங்கு செல்வம். தை மாதம் தைத்தல். பார்னா உலகம் பார்த்தல். திரைனா கடலலை சொல்லலாம், திரைச்சீலை. படினா படித்தல் படிக்கட்டு. இசைனா புகழ் சங்கீதம். வேங்கைனா மரம் விலங்கு. கிளை மரக்கிளை உறவு. மானா மாமரம் பெரிய. மாக்கு இன்னொரு அர்த்தம் பெரிய. மறை மறைத்தல் வேதம். வேதம். இது இருபொருள் தரும் சொற்கள். ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனைனா 64.
இது வந்து ஒரு கண்ணனும் மணியும் ஒரு அரசு பொருட்காட்சிக்கு போவாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல்.